ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாதம் வர இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி குருவை பற்றி ஏன் முக்கியம், இந்த குரு பயிற்சி வந்து மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த குரு பயிற்சி பற்றி ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்றது சொல்லுங்க. கண்டிப்பாக பேசிடுவோம். அனைத்து ராசிகளுக்கும் என்னுடைய அன்பான 2026-27 குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, குரு முழு சுபக்கோள். 9 கிரகங்கள்ல முழுமையான சுபர் அப்படின்னா குருவைத்தான் நம்ம சொல்ல போறோம். குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பலம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் எப்படியாவது தப்பிச்சு முன்னேறிடுவார். இதெல்லாம் குருவை வச்சு சொல்லக்கூடியது. குரு வந்து இருக்கிறதுலையே விரிவடைந்த பெரிய கோள். கிட்டத்தட்ட நம்ம பூமியினுடைய விட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவுகளை வச்சு பார்க்கும்போது 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம். 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம் குரு. சுமை, அது ஒரு பெரிய ஒரு வெயிட் அந்த கிரகம் குரு. அப்ப குரு வந்து மீத்தேன் அப்படிங்கிற கதிர்வீச்சுக்களை நம்மளுடைய பூமிக்கு அனுப்புது. குரு உங்க ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். நமக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் இல்லாம சுபகாரியத்தை நடத்திக்க முடியாது. குரு தான் பெரிய பணத்துக்கு அதிகாரம் கொண்டவர். பெரிய பொருளாதாரம் ஒரு மனுஷன் சம்பாரிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, சார் இந்த பிறவியில எனக்கு பணம், வீடு, வாகனம் எல்லாமே திருப்தியா இருக்கு சார் அப்படின்னா குருவினுடைய கடாட்சம் இருந்தால் தான் அந்த மனுஷன் அந்த பிறவியில திருப்தி அடைவார். இல்லைன்னா திருப்தி அடைய மாட்டார். அப்போ ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அப்படின்னு சொல்றோம். குரு வந்து அவருடைய கலர் வந்து மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்துக்கு அதிகாரம் கொண்டவர் குரு. தானியத்துல கொண்டைக்கடலை அவர் அதிகாரம் கொண்டவர். ஒரு மனிதன் சமுதாயத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ், பெருமையோட வாழணும் அப்படின்னா குரு அருட்கடாட்சம் நமக்கு வேணும். ஒரு மனுஷன் ஆன்மீக ரீதியா தெய்வ சிந்தனையோட, நான் ஒரு கோயில் கட்டினேன், நான் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றேன், நான் வந்து இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சு நான் தனிமரமா நின்று ஒரு குடும்பத்தையே உயர்த்தி இருக்கிறேன், ஒரு ஊரை உயர்த்தி இருக்கிறேன், இந்த ஒரு நம்மளுடைய நாடை உயர்த்தி இருக்கிறேன்னு ஒருத்தர் பங்களிப்பு இருக்குன்னா அதுக்கு குரு அருட்கடாட்சி வேணும். இப்படி குருவனுடைய பெருமைகளை நம்ம நிறைய பேசிக்கிட்டே போனோம். அப்படிப்பட்ட குரு பயிற்சியாகி வர்றாரு. அப்ப குரு அப்படின்னா யாரு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனோநிலையை கொடுப்பவர், ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கிறவர். குழப்பமா இருக்கிற ஒருத்தரை தெளிவடைஞ்சு, இந்த ரூட் தப்புப்பா, நீ இந்த பாதையை பிடிச்சுக்கோ, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த ரூட்ல போனீங்கன்னா தான் நீ கரெக்டான பாதை, அதாவது ஊருக்கு போய் சேருவ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ராங்கா இருக்கிறவரை ரைட்டா கைட் பண்ணி அனுப்புற வேலையை குரு செய்வார். குருவுக்கு வந்து அந்த பெருமை இருக்கு. அப்ப குரு வந்து ஆச்சாரம், அனுஷ்டானம், தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை மற்றும் மனிதர்களை மதிப்பது, பெரிய மனிதர் தோரணை, கம்பீரம், கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ், கோயில் கட்டுறது, இந்த ரோட்டரி மாதிரியான பெரிய பெரிய இடத்துல பதவியில் இருக்கிறது, நீதிபதிகளா இருக்கிறது, ஊர் தலைவர்களா இருக்கிறது, எம்பி, பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவி வகிக்கிறது, பிரதமருங்கிற பெரிய பதவி வகிக்கிறது, இதுக்கெல்லாம் குரு கடாட்சம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தர் வந்து உயர்றாரு, ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கிறாரு அப்படின்னா இந்த குரு பலம் வேணும். சந்தோஷம் கூட வந்துடும். ஆமா, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி குருவை தவிர 9 கிரகத்துல யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருட்கடாட்சம், அருட்பேராற்றல் கொண்ட ஒரு 9 கிரகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அது சாட்சாத் நம்ம குரு பகவான் தான். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிறான். குரு பார்த்தாச்சுன்னா கோடி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறான். அப்ப எவ்வளவு சக்தி இருக்கு அந்த குரு இதுக்கு. கண்டிப்பா ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், குருமார்களின் அருட்கடாட்சம், ஒரு இறை பலம், குல தெய்வ பலம், இதெல்லாம் நமக்கு வேணும்னா குருவனுடைய அருட்கடாட்சம் நமக்கு ஜாதகத்துல நிரம்பி இருக்கணும். எல்லாருக்கும் அந்த குருவோட அருட்கடாட்சம் கிடைக்குமானா கிடைக்காது.
அதுக்காக தான் கோச்சாரத்துல அவர் வர்றாரு. ம். நான் உன்னை புனிதப்படுத்துறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு பயன்படுத்திக்கோ அப்படின்னு கோச்சாரத்துல அவர் கொடுக்குறாரு. குரு தனது உச்ச வீட்டுக்கு உள்ள வர்றாரு. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள உள்ள வர்றாரு. ஜூன் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி. இதை ஸ்கிப் பண்ணாம டீட்டெயிலா எல்லாரும் பாருங்க. ம். அப்படியே தெளிவா புரியும். உங்க ராசிக்கு நீங்க என்ன பண்ணலாங்கிறது இதை பரிகாரத்தோட சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு விமோச்சனம். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம கிளைண்டுகளுக்கு நல்லபடியா கொடுக்கணும், நம்ம வாடிக்கையாளர்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லபடியா கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை அற்புதமா கொடுக்குறோம். இதை வந்து இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்போ மிதுன ராசியிலிருந்து குரு காலச்சக்கரம் 4ஆம் வீடான கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். ம். அது கரெக்டா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு உச்சமாகிறார். குரு கடகத்துல உச்சம் பெறாரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆவது வீடு, 4ஆம் இடம்ங்கிறது இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள். அந்த இடத்துக்குள்ள உச்சம் பெற்று உள்ள வர்றாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. ம். ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. வளர்ச்சி. குரு தங்கத்துக்கான கிரகம், கோல்டு. குரு வந்து கோல்டு. அப்போ கோல்டு சுரங்கம், தங்க சுரங்கம், தங்கத்தில் வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம், தங்கத்தினுடைய விலை உயர்வு, தங்கத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் இன்னும் எச்சுத்தாகும், கம்மியாகாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு உச்சம் பெறதுனால அந்த இடத்துல ஒரு அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ம். ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவார். இப்போ யார் பதவிக்கு வந்தாலும் இந்த நாடும் நகரமும் மாநிலமும் செழிப்பாக இருப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ குரு அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்குவார். ம். குரு கேட்டு வாங்கி. குரு வந்து மருத்துவத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். கட்டாயம் மருத்துவத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தோட கனவா தவமா இருக்கக்கூடிய கேன்சருக்கு மருந்து கிடைச்சிருச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம். மருந்து கிடைச்சிருச்சுன்னா எத்தனையோ பல்லுயிர்கள் காப்பாற்றப்படும். அதற்கு இந்த குரு பகவான் இந்த 2026, 27ஆம் வருடம் உச்சமாகிறதுனால அந்த மருத்துவத்துறையிலையும் ஒரு புரட்சி ஏற்படணும், மருத்துவத்திலையும் ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறத நான் இங்க வேண்டுதலாவே வைக்கிறேன். இந்த போருக்கு எதை முற்றுப்புள்ளி இருக்குமா ஐயா? கண்டிப்பா குரு உள்ள வந்ததையுமே 9ஆம் நேர காலச்சக்கரத்துக்கு 9 குடையவன் இல்லையா, அவன் உச்சம் பெறான் இல்லையா, அவன் கண்டிப்பா இந்த போருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவான். 4ஆம் இடம்ங்கிறது தாய்நாடு. இப்ப நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், தாய்நாடு திரும்ப முடியல அப்படின்னா அவங்கள கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு நான் இங்க இருந்து வேலைக்கு அங்க போறேன் அப்படின்னா அங்க கொண்டு போயிடும். இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய லைஃபை வந்து மாற்றக்கூடிய சக்தியை அந்த குரு செய்வார். ஏன் இந்த குரு பயிற்சியை நம்ம இவ்வளவு தூரம் ஆவலா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது கோச்சாரத்துல குரு வர்றாரு. ஏன் சந்திரனை வச்சு பாக்குறோம், லக்னத்தை வச்சு ஏன் பாக்குறது? ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். ஒரு மனிதனுடைய மனநிலையை தெளிவுபடுத்துவதற்காக அந்த குரு பயிற்சியை சந்திரனுக்கு வச்சு பார்க்கிறோம். அவன் எப்படி தான் மனசை வச்சு, தான் புத்தியை வச்சு, தன்னோட யோசனை வச்சு இந்த காலகட்டத்துல தன்னை வழி நடத்திக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த குரு வந்து சந்திரனை வைத்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு அற்புதமா பார்க்க போறோம். சந்திரன்கிறது வந்து கோச்சாரப்படி சந்திரனை வச்சுதான் குரு பயிற்சி பார்க்கிறோம். இந்த கோச்சாரம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லர், ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் கோச்சாரம். தசாபுத்தி தான் அந்த படத்தோட ஹிட். அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு அவங்கவுங்க ஜாதகப்படி முதல் வேலையா யோக தசை நடக்குதா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். தசை பலமா இல்லைன்னா குரு பயிற்சி வந்தும் பிரயோஜனம் கம்மியா தான் இருக்கும். இப்படி சொல்றாரு ஒருத்தர், சார் எனக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கு, ஆனா எனக்கு பெருசா மாற்றங்கள் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லாருன்னா, பரல்கள்னு ஒண்ணு இருக்கும். குருவனுடைய பரல்கள். அந்த குரு வர்ற இடத்துல அவங்க ஜாதகத்துல அந்த ராசி கட்டத்துல குருவுக்குன்னு ஒரு பரல்கள் இருக்கும்ல, அது கம்மியா இருந்தா தன்னுடைய கதிர்வீச்சுக்களை அவங்களுக்கு குறைச்சுதான் கொடுப்பாரு, குறைச்சுதான் அவங்க வாங்கிக்க முடியும். 100 ரூபாய் இடத்துக்கு 50 ரூபாய் கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும் இடத்தில் 50 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப அந்த குரு அப்படி வரும்போது இவர்களுக்கு அந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். நம்ம இப்படியெல்லாம் ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா நம்ம ஏதோ குரு பயிற்சி வந்துருச்சுன்னு மட்டும் அதை விரிவா பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா. அப்ப இப்படி பார்க்கும்போது பரல்களை பார்த்துடுறோம், தசாபுத்தியை பார்த்துடுறோம், கோச்சாரத்துல எங்க வருதுன்னு பார்த்துடுறோம். இதெல்லாம் பார்த்துட்டா டாப். சரி, குரு வர்றதுனால என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவான மனநிலை முதல்ல கிடைச்சிடும், பணப்புழக்கத்தினுடைய ரூட் கிடைக்கும்.
சுபகாரியத்தை பத்தி தடை தாமதங்கள் இருந்ததுன்னா சரி பண்ணிக்க முடியும். ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு பொதுவா சொல்ல போனா ஒரு மன ஆறுதல், மன நிம்மதிக்கான பயிற்சிக்கான காலமே குரு பயிற்சி. அதே போல குரு வந்து உங்களுக்கு பணம், பெரிய பெரிய பொருளாதார பணம் இருக்கிற இடத்துல குரு குறிப்பார். இப்ப யூஎஸ் எல்லாம் பெரிய பொருளாதாரம், ஏன் நம்மளும் சலைச்சவங்க இல்லை, இந்தியாவும் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறோம். யூஎஸ் மட்டும்தான் பெரிய ஒரு இதுன்னு நம்ம பேசிட முடியாது, உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப யூஎஸ்ல வந்து அவங்க பொருளாதார பணம்ங்கிறது எவ்வளவு கோடி கோடியா வச்சிருந்தா கூட நம்ம நாடு, நம்ம தாய் திருநாடு பொருளாதாரத்துல வல்லமையை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி இந்த பயிற்சியிலிருந்தே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி எல்லாம் நமக்கு இந்த பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் என்ன நடக்க போகுது, ஒரு மனிதன் இந்த குரு பயிற்சியால் என்ன நிலையை நோக்கி, பணம், பொருளாதாரம், வேலை, தொழில், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, பூர்வீக சொத்து, ஆரோக்கியம், அதே போல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு, குழந்தைகளோட எஜுகேஷன், வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, இதை பத்தி கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியில விரிவா பார்க்குறோம். இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல ஆசீர்வாதம் பிளஸ் பண்றேன். அவங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அதே போல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு எனக்கு நாளைக்கே ஜாதகம் பார்த்து கொடுங்க, நான் உடனே பார்த்தாகணும்னா என்கிட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸே முடிக்க முடியல. ஏன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் பார்க்குறேன். 1000 பேர் கூப்பிடுறீங்க, பார்க்கறதுனா ஒரு ஆள். டெய்லி எத்தனை ஜாதகம் பார்த்துட முடியும்? அதனால இதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு வெயிட் பண்றதுக்கு விருப்பம் இருந்தால் வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில உங்க தெரிஞ்ச குடும்ப ஜோசியர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, யாராவது கிட்ட உங்களுடைய பலன்களை பார்த்து நல்லா இருங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? நன்றி.